அழகா இருக்கு. நீங்க இன்னும் நிறைய சிரிச்சுட்டே இருக்கீங்கன்னா நிறைய உங்களுக்குள்ள அந்த வலி இருக்கு. இதெல்லாம் மாறணுமே அப்படின்னு ஒரு வலி, ஒரு போராட்டத்துல இருந்துட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க சிரிக்கும் போது அவ்வளவு அழகா இருக்கீங்க சார். இவ்வளவு அழகான ஒரு சிரிப்பு உங்க முகத்துல ஏன் ஒழிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. நீங்க சிரிச்சது இன்னும் க்ளோஸத்தை நிறைய மக்கள் பார்க்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களை அன்புடன் தேடி அழைக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், ஒரு கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும், இயங்க வேண்டும் என்பதற்கு அரசியலில் ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய தம்பி பெருமானா. சில பேர் தான் மட்டும் அறிவுபூர்வமான விஷயங்களை பேசுவார்கள். தொண்டர்கள் எல்லாம் அந்த அறிவுபூர்வமான விஷயத்துக்கு கைதட்டுபவர்களாகவே வைத்திருப்பார்கள். ஆனால் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் தன்னை போல் அரசியல் அறிவை பெற வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர்களில் என் தம்பி தொல் திருமா முதல் இடத்தில் அவர் இருக்கிறார். அவர் மட்டும் ப்ளூ கலர் போட்டு மேடையில் நின்று பேசுறவர் அல்ல. வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ப்ளூ கலர் போட்டு எல்லாரும் அம்பேத்கரா மாறணும் அப்படின்னு ஒரு மாநாட்டில் முடிவு பண்ணார். பார்த்தீங்களா? இந்த சிந்தனை தான் என் தம்பி தொல் திருமாவை அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு அருமையான தலைவர். அவருடைய 60வது பிறந்த நாள்ல நான் பேசின பேச்சை பார்த்துட்டு அவங்க கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, என்னை பார்க்கிறவங்க எல்லாம் தொல் திருமாவை சிரிக்க வச்சுட்டீங்க ஐயா, எப்படியா அது குலுங்கி எங்க தலைவரை சிரிக்க வச்சுட்டீங்கன்னு. எனக்கு ஹோட்டல், அது இந்த மன்னா மெஸ்ல எங்க குடும்பமே சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட 3500 ரூபாய் பில்லு. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர் அந்த பில்லை கட்டிட்டு என்கிட்ட சொன்னாரு, இது எதுக்காக நான் கட்டினேன்னா எங்க தலைவரை மனங்குறியில சிரிக்க அதுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன், இந்த பில்லாவது கொடுக்குறேன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவரை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு பணி எனக்கு கிடைச்சது அவருடைய 60வது பிறந்த நாள்ல. அதை நான் ரொம்ப நினைச்சு பெருமைப்படுறேன். அவர் ரசிச்ச ஒரு ஜோக்கை மட்டும் இப்ப நான் சொல்றேன். அவருக்கு மேலே மறந்து போச்சு, பக்கத்துல நின்று அவர் சிரிக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். அதை ஒரு கிராமத்துல ஒரு வயசான தாத்தா குளத்துல குளிக்க போயிருக்காரு. கிராமத்துல குளிக்கிற பெரியவரு ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டா குளிப்பாரு. அதனால அவர் வெறும் வேட்டியை மட்டும் கட்டிட்டு போனவரு வேட்டிய 2 மரத்துக்கு இடையில கட்டி போட்டு ஒண்ணுமே இல்லாம குளிச்சுட்டு இருக்காரு. குளிச்சுட்டு அவர் எந்திரிச்சு யாருக்கு தெரியாம போய் கட்டிட்டு போயிடறாங்க. ஆனா வெள்ளை கலர்ல ஸ்கிரீன் கட்டணும்னா கிராமத்து பொம்பளை எல்லாம் சினிமா படம் போட போறாங்க. ஏக்கா வாக்கா தலை கட்டிட்டாங்க, வா சினிமா படம் போட போறாங்க. அந்த பக்கம் 200 பொம்பளை உட்காந்து இறங்க ஒண்ணும் இல்லாம குளத்துல இருக்காரு. என்னடா பொம்பளை சட்டம் கேட்குன்னு வேட்டிக்கு அடியில பாக்குறாரு 200 பொம்பளைங்க. இதுல எப்படி எந்திரிச்சு வர்றது? அப்புறம் இங்க இருந்து கட்டிருக்காரு, நான் ஒண்ணும் இல்லாம நம்ம கட்டிருக்கல, நான் வேட்டியை அவுத்து போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கேன், பெற கட்டியிருக்காங்க, வந்திருக்கீங்களாடி, இது ஏன் வேட்டி போங்கடி அப்படின்னு 50 பேருக்கு துரத்தி விட்டுட்டு அந்த தாத்தா அப்புறம் வேட்டியை கட்டிட்டு வந்தாரு. மேடையில் ஒரு தடவை சொன்னேன், அதுக்கு அவர் சிரிச்ச சிரிக்க ஒரு சினிமாவுடைய பாதிப்பு ஒரு சாதாரண மக்களை எப்படி ஆட்படுத்துதுங்கிறதுக்கு இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். அதுக்கு அவர் மனம் விட்டு சிரிச்சு அவருடைய பர்த்டேல கேக் அவருக்கு நான் ஊட்டினோன்னே எனக்கு ஊட்டிட்டு கலைஞருக்கு அடுத்து இன்னொரு அரசியல் தலைவர்கிட்ட நான் முத்தம் வாங்கினேன்னா அது என் தம்பி பெருமாட்டேன். அந்த முத்தம் எனக்கு ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க முத்தம். அதனாலதான் இன்னைக்கு என்னுடைய
50வது பொன்விழாவுக்கு அவர் வந்து வாழ்த்தி பேசினது உண்மையிலே ஒரு சாதாரண கிராமத்து மக்கள் அனைவருடைய எளிய மக்கள் அனைவரும் என்னை ஒட்டுமொத்தமாக வந்து வாழ்த்திய அந்த பெருமை எனக்கு தம்பி அவங்க வாழ்த்தினது எனக்கு தந்திருக்கு. ரொம்ப நன்றி உங்களுக்காக. சார் அப்படிப்பட்ட வரலாற்று சேர்த்து வைக்கலாம் தான் சார் இன்னைக்கு நீங்க சொன்னீங்க அவர் அன்னைக்கு முத்தம் கொடுத்தாருன்னு. இன்னைக்கு ஆக்சுவலி நாங்களாம் சேர்ந்து உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அத்தனை முத்தங்கள் நீங்க வந்து அவருக்கு கொடுத்துக்கணும்னு ஒரு ஆசை சார். அவர் அரசியலில் இன்னும் பெரிய உச்சத்தை பெற்று மக்கள் அனைவரையும் தன்னை போலவே அறிவாளிகளாக மாற்றுகின்ற ஒரு தலைவனாக தொடர்ந்து அவர் நீடித்து அரசியல் பயணத்தில் வெற்றி அடைந்து என் தம்பி தொல் திருமாவுக்கு இந்த அன்பு முத்தத்தை இந்த பொன்விழாவில் நான் சமர்ப்பிக்கிறேன்.